செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட்ல வேற மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட்டிவ் டீம் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா போற மாதிரி இருக்கு. இவங்கள வச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒன்று பிளான் பண்ணோம். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. சரி, இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணிடலான்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள், அந்த சம்பவத்து மூலியமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் நேகா மற்றும் தேஜஸோட விரிசல் உண்டாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த விரிசலை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குற நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆபித் வந்து வெக்கே கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ நீலாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காத, இதெல்லாம் பண்ணிருக்காத, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நீ கான்ஃபிடென்ட்டாக இதுவாயிரு, நீ எதுக்கு இப்படிலாம் ஃபீல் பண்ணிருக்கன்ற மாதிரி. ஏன்னா நேற்று ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி வெக்கேக்கு ஒரு பக்கம் ஆபித் ஆறுதல் சொன்னாலும் பிரியங்காக்கு யாருப்பா இருக்கான்னு பார்த்தா டப்புன்னு நான் தான் இருக்கேன்ல, குப்பீடு வேற எதுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி குப்பீடு உள்ள வராங்க. ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு என்னன்னு சொல்லுங்கன்னும் போது இல்லை எனக்கு வந்து வெக்கேவை பிடிச்சிருந்து, அதை தாண்டி வெக்கேவுக்கு என்ன பிடிச்சிருந்ததான்னு நான் நினச்சேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷா கூட பிரேக்கப் ஆகிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோஸ் ஆனோம், இதெல்லாம் ஆனோம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அதை ஓப்பனாக அவங்ககிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. ஒரு 8 வருஷம் கழிச்சு நான் ஒரு நபர் கூட இந்த மாதிரி க்ளோஸ்னஸ் ஆக நான் எதிர்பார்க்கல. அந்த க்ளோஸ்னஸ் ஆகியிருந்தேன், ஒருத்தர் கூட என்னால் ஹக் பண்ண முடியுதுன்னா அந்த அளவுக்கு போயிருந்தேன். கடைசியில் இப்படி வெக்கே பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க பிரியங்காக்கு. மேபி பிரியங்காக்கு வெக்கே மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்கலன்னும் போது இதில் வந்து 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அதில் பிரியங்கா வந்து அந்த விஷயத்த எல்லா இடத்துலையும் ஃபன்னுன்றதால ஆப்போசிட் பர்சன் அதை ஃபன்னாக எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுத்துருக்கணும். அதைத்தான் ஸ்ருதிகாவும் கேட்பாங்க. நீங்கள் கிளாரிட்டி தெளிவாக கொடுத்தீங்களா? பாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் அதுக்கான கிளாரிட்டி தெளிவாக கொடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் தெளிவாக தான் கிளாரிட்டி கொடுத்தாங்க. அந்த 4 மணி வரையும் பேசினது அதுதான் கிளாரிட்டியா அப்படின்ற மாதிரி நமக்கே யோசிக்க வைக்குது. என்ன கிளாரிட்டின்னு தெரில. அது 4 மணி வரையும் என்ன டாக்ஸ் போச்சுன்னு நமக்கு வெளிப்படையாக காட்டலை. அதை வச்சு அவங்க சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் சொல்லிட்டேன்னும் போது சரி ஓகே, இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அவங்கள ஃப்ரீயாக போக விட்டுருங்க. ஒரு விஷயம் உங்களுதுன்னா அதை அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுறணும். அதை பல இடங்களில் சுற்றி அது உங்ககிட்ட வருதா, அந்த பொருள் உங்களுக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இவங்க போய் ஹக் பண்ணி அவங்கள காம் டவுன் பண்ணி இந்த விஷயங்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் வீணா மற்றும் தினேஷ் அவங்களுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ்னஸை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள க்ளோஸ்னஸை உண்டாக்குறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு பக்கம் நடக்குது. நடந்துட்டு இருக்க டைம்ல இன்னொரு டாஸ்க், ஒரு சாக்லேட் ஒரு சாய்ஸ் அப்படின்ற டாஸ்க் ஒன்று எல்இடியில் வருது. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாக்லேட் இருக்கும். அந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு நபருக்கு கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சொன்ன ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும். அந்த பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டுக்கு நீங்கள் வைப் பண்ணுங்கன்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நேகா போகிறாங்க. தேஜஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாத்தே யாத்தே என்னாச்சே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, தனுஷோட பாட்டு அவங்க வைப் பண்ணுறாங்க தேஜஸ்க்காக டெடிட் பண்ணி. அடுத்து வெக்கே போய் சிந்துரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு போட்டோன்னு ஒரு வைப் சாங்கல எல்லாம் வைப் பண்ணிருக்க டைம்ல டப்புன்னு ஒரு கேரக்டர் மட்டும் இப்படி எழுந்து போறாங்க. யாராதுன்னு பார்த்தா தேஜஸ். ஆமா, தேஜஸ் ஏன் எழுந்து போறாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் மூஞ்சில இப்படி இது வச்சு இவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. நேகா என்னடா இது தேஜஸ் போறாரு நேகா உட்கார்றாரு அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா அந்த டாஸ்கில் அந்த பானை செய்கிற டாஸ்கில் இருந்தே அவங்களோட ஃப்ரிக்ஷன் கண்டினியூ ஆச்சு. சால்வ் ஆன மாதிரி நமக்கு எபிசோடில் எங்கேயுமே காட்டவும் இல்லை. அது என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் சண்டை பெருசாச்சா என்ன ஆச்சுன்னு தெரில. பட் அவங்களுக்குள்ள அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. இதில் வெக்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வெக்கேன்ல பாருங்க தேஜஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ கேன் ஃபைண்ட் சம் ஒன் அப்படின்ற ஒரு டயலாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா பாட்டு வந்து தேஜஸுக்கு நேகா டெடிகேட் பண்ணியாச்சு. இப்போ நேகாவுக்கு போய் தேஜஸ் டெடிகேட் பண்ணுற சுச்சுவேஷன், பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்ணும். அது கூட இருக்கவங்கள யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை பண்ணல. அதை சொல்லும் போது தான் யூ கேன் ஃபைண்ட் சம் ஒன்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லும் போறாரு. அப்போது யூ கேன் ஃபைண்ட் சம் ஒன்றதை சொல்லிட்டாரு. அப்போது தேஜஸோட இன்ட்ரெஸ்ட் வேற யார் மூலம் போயிருச்சா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா தேஜஸ் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு வில்லங்கமாகவே இந்த ஷோவில் செயல்பட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவருடைய இன்டென்ட் எல்லாமே இப்படி சொன்னவொன்னே பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து லோவாக தான் இருந்தால், பட் இப்படி சொன்னோன்னே இதாச்சு அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் நடக்குது. இது நடந்து முடியுதா? அடுத்து சிந்துரி வந்து அங்கே ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க நேகாக்கு. இன்னொரு பக்கம் ரெக்ஸு போயிட்டு இவர்கிட்ட ரெக்ஸு தினேஷ் அண்ட் வீணா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீணாவை கூட்டு போய் நான் கொஞ்சம் தனியாக பேசணும் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே போயிட்டு சொல்கிறாரு,
சொல்லிட்டு சுற்றி இவங்களை பற்றி பேசுகிற நிறைய விஷயங்கள். ஓகே, உங்ககிட்ட உன்னை பார்த்த உடனே எனக்கு ஸ்பார்க் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு, எனக்கு உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுன்ற மாதிரி வீணா சொல்லியிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் வீணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸு வந்து ஒரு இன்டென்ட்டை காட்டுறாப்புல, அது வீணா வந்து சரிப்பட்டு வராதுன்ற வரையும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்மளும் பார்த்துருக்குறோம் அது வரைக்கும். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அது என்ன டாஸ்க்ன்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு ரெட் பல்பு, ஒரு ப்ளூ பல்பு. ப்ளூ பல்ப்னா உண்மை, ரெட் பல்ப்னா பொய் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பு. அது என்னன்னா பேஸ்ட் அப்பான் த நிறைய டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ண அடிப்படையில் இங்கே வந்து ஆர்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவை வச்சிருவாங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் வந்து நல்லவங்களா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்புகளும் பண்ணதில்லை, ஐ மீன் தண்ணி சரக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லைன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாங்க. ஐ மீன் சிகரெட் இந்த மாதிரி தம்மு கூட அடிச்சது இல்லைன்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி அடிச்சது இல்லைன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் அடிச்சது இல்லைன்னு உண்மையை சொன்னீங்கன்னா அங்கே வந்து ப்ளூ பல்ப் எடுக்கணும். இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றி சொன்னீங்கன்னா அங்கே போய் சொன்னீங்கன்னா ரெட் பல்ப் எரியும். அவ்வளோதான். அந்த தான் டாஸ்க். ஃபஸ்ட்டு வந்து வினேஷ் அண்ட் தீனா வராங்க. அப்போ வந்து வீணா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரெக்ஸு வந்ததுக்கு அப்புறம் தான் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னும் போது ஓப்பனாக ஆமாம் நான் எஸ் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து சென்ஸ் பண்ணியிருக்காங்க போல வீணா. எஸ்ன்னு கரெக்டான ஆன்சர்னு வந்துருச்சு. அடுத்து தினேஷ் வந்து கேட்குறாரு, நான் இன்னும் முழுசாக ஓப்பன் ஆகலைன்னு கவலையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நோ அப்படின்ற மாதிரி நின்றுடுது. அடுத்து வீணா வந்து கேட்குறாங்க, நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துகிட்டு போகலான்னு ரெடி ஆகிட்டியா அப்படின்னும் போது எஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் எஸ்ன்னு சொன்னார் தவிர்த்து அங்கே ரெட் லைட் இருக்குது. அவரோட இன்டென்ஷன் நோ தான். ஆனால் அங்கே ரெட் லைட் எரிஞ்சு மாட்டிக்கிட்டாரு. அவர் சொன்னார், இப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல நாட்கள் தேவைப்படுது. என்னை பற்றியும் அவங்க முழுசாக தெரிஞ்சுக்கல, அவங்கள பற்றியும் நான் முழுசாக தெரிஞ்சுக்கல. அதனால் இங்கே வந்து என்னால் எஸ் சொல்ல முடியாது, நோ தான். அது கடைசி வரையும் ஸ்டாண்ட் பண்ணும். இங்கே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் லைஃப்பில் போய் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால் இந்த வார்த்தையை கொடுக்க விட மாட்டேன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக கிளவராக ப்ளே பண்ணுறாரோ தினேஷ் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குமே உருவாகுது. இது அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, தினேஷ் வந்து கேட்குறாரு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கப்பில் நீங்கள் ரொம்ப சிரிச்சிருக்கீங்களா ரெக்ஸு கூட அப்படின்ற கேள்வி கேட்கும்போது நோன்னு சொல்கிறாங்க. ரெட் லைட் எரியுது. ஆனால் எனக்குமே என்னென்னா வீணா அந்த இடத்துல வந்து நான் உங்ககிட்ட கம்மியாக தான் சிரிக்கிறேன் அப்படின்றத நம்ம நேற்று எபிசோடில் கேட்டிருந்தோம். ரெக்ஸுக்கு சொல்லும் போது கூட உங்ககிட்ட கம்மியாக சிரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது ஆப்போசிட் மீனிங் என்னன்னா, நம்ம தினேஷ் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது தான் பாயிண்ட். ஆனால் இங்கே ஏன் ரெட் லைட் எரிஞ்சுதுன்னு எனக்கு தெரில அந்த கான்ட்ராடிக்ட் படி. பட் இங்கே அங்கே ஒரு வேளை வீணாக்கு வந்து அந்த அளவுக்கு நிறைய இடத்துல சிரிச்சிருக்காங்களோ ரெக்ஸ் மூலியமா அப்படின்னு. ஏன்னா முக்கால்வாசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் கூட பேசும்போது ஏதாவது ஆர்குமெண்ட்டோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்களே தாண்டி பெருசாக சிரிச்ச மாதிரி ஃபுட்டேஜ் நமக்கு காட்டப்படலை. மேபி மறைச்சிருக்காங்களா சேனல்ன்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கும். அதுக்கப்புறம் தினேஷ் இன்னொரு கேள்வி, ப்ராப்ளம்னு வந்தால் உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணலன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே வீணா நோ சொல்கிறாங்க. ஆனால் ரெட் லைட் எரியுது. அதுக்கப்புறம் விளக்கமும் கொடுக்குறாங்க. அந்த வர ப்ராப்ளத்தில் நீ ஒழுங்காக ஸ்டாண்ட் பண்ணலன்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே பல விஷயம் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி புரிய ஆரம்பிக்குது. அடுத்து மோனிஷா அண்ட் ஆபித். இதில் குறிப்பாக ஆபித் காலகிட்டப்பா, இது வரைக்கும் இத்தனை பேர் கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த டாஸ்க் விளையாடினாங்களே, ஏன் ஆபித்தையும் இன்னொருத்தரையும் பாராட்ட போகிறான்றது உங்களுக்கு தெரியும். ஆபித் வந்து கேட்குறாரு, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மோனிஷா கூட ஒர்க் அவுட் ஆகுமான்னும் போது மோனிஷா நோன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டான ஆன்சர். ரொமான்டிக் திங்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட ஜென்யூனாக வந்ததா இல்லை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணீங்களான்ற மாதிரி மோனிஷா கிட்ட கேட்குறாங்க. மோனிஷா வந்து ஆபித்தை கேட்குறாங்க, எஸ் அது ஜென்யூனாக வந்துச்சு, நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் பண்ணலன்ற மாதிரி தெளிவான பதிலுமே கொடுத்துட்றாரு. அடுத்து வைரம்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வெக்கவே வெறுப்பேற்றுறதுக்கான்ற ஒரு கேள்வியை ஆபித் கேட்குறாரு. எஸ்ன்றாங்க. அது என்னமோ உண்மைதான். உடனே ரெட் லைட் எரியுது நோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எஸ் தான், அது ரெட் லைட் எரியக்கூடாது, தவறு. ஏன்னா இதில் வீணாவோட கேள்வியுமே ஒன்று தப்பாக போயிருக்கு, இந்த இடத்துலையுமே தப்பாக போயிருக்கு. ஆக்சுவலாக வெறுப்பேற்றுறதுக்கு தான் அவங்க வைரம் செல்லம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்க. அது தெல்ல தெளிவாக நம்மளும் எபிசோடில் பார்த்தோம். இங்கே உருட்டெல்லாம் தேவையில்லை மோனிஷா அவர்களே. அடுத்து என் மேலே மோர் ஃபிசிக்கல் திங்ஸ் உனக்கு டச் பண்ணணுன்ற மாதிரி ஆசை இருக்கான்ற மாதிரி கேட்டார். நோன்றது மோனிஷா சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ரெட் லைட் எரியுது. ஸோ அதிகமாக மோனிஷாவுக்கு ரெட் லைட் எரியுதுன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க மக்களே. அடுத்து என்னை விட ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ் கிடைச்சா நீ போய் பேசுவியா அப்படின்னு கேட்டபோது நான் கண்டிப்பாக பேசுவேன்றதை ஓப்பனாக ஒத்துக்கிறாரு ஆபித்து. ஸோ அதில் பாராட்டலாம். ஏன்னா தெளிவாக எல்லா பதிலும் ஓப்பனாக சொன்னதில் சூப்பர். அடுத்து தேஜஸ் அண்ட் நேகா. இதில் பயந்துக்கிட்டே வந்தார் தேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து நேகா வந்து ஒரு கேட்க, ஸோ என்னுடைய மோட் ஸ்விங்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணதான்னு கேட்கும்போது எஸ்ஸு கரெக்டான பதில் தான். வைல்டு கார்டு என்ட்ரியாக நான் கூட
யாரு கூடயாவது போயிடுவேன் நீ பயப்படுறியா அப்படின்ற மாதிரி தேஜஸ் வந்து நேகாவை பத்தி கேட்டோன்னே நோன்னு சொன்னாங்க. ஆனா ரெட் லைட் எரிஞ்சிச்சு பொய்ன்ற மாதிரி அந்த பயம் உள்ளுக்குள்ள இருக்குது. அடுத்து உனக்கு தேவைப்படுற பிசிக்கல் கம்ஃபர்ட், அஃபெக்ஷன் இதெல்லாம் நான் தரேனா அப்படின்ற மாதிரி நேகா கேட்குறாங்க. நோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் உன்னை பல பேர் பிளே பாயின்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி உனக்கு தாட் வந்திருக்குதான்ற மாதிரி நேகா கிட்ட கேட்டபோது நேகா எஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஷாக்கு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தேஜஸ்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத இல்லைன்றாரு. ஆனால் இருக்குன்றது தான் ரெட் லைட் பாயிண்ட்டு. ஏன்னா அவர் ரொம்ப பயப்படுறார். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுடைய டாஸ்க் முடிச்சுட்டு சிந்துரி அண்ட் வெக்கே வராங்க. அதில் சிந்துரிக்கு ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது வெக்கே மேலே சிந்துரிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நோன்னு சொல்கிறாங்க. ரெட் லைட் எரியுது. அண்ட் ரெட் லைட் எரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா செம காண்டாயிராங்க. இந்த டாஸ்க்லாம் வந்து பண்ணாதீங்க, இது நான் வரல, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், இந்த மாதிரி டாஸ்க்கை வச்சு விளையாடுறதுக்குலாம் நான் கம்ஃபர்டபுள் இல்லை, என்ன நான் மணிப்புலேட் ஆக விரும்பலன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக இங்கே சிந்துரியும் வைக்கவும் ஃப்ரெண்ட்ஸு, இங்கே ஏன் இந்த டாஸ்க்கு கூட்டு வந்தீங்கன்றதான் அவங்களோட கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நடக்க போகுதுன்றதால இங்கே ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுற நிலைமைக்கு போச்சு. இல்லை ஸ்வாப் பண்ணிக்கலான்ற மாதிரி வைக்க பேசி கன்சோல் பண்ணி திரும்ப அந்த ஆள் ஸ்வாப் பண்ணி திரும்ப அந்த டாஸ்க்கை தொடங்கினாங்க. அதில் வந்து சிந்துரி கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் லவ்வா மாறும்ன்றதை நீ எப்படி பார்க்குறேன்னும் போது லவ்வா மாறாதுன்னு இவர் சொல்கிறார். ஆனால் ரெட் லைட் எரியுது. ரெட் லைட் எரிஞ்ச உடனே லவ்வா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மீன் ஆகுது. அதை அங்கே சிந்துரி சென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்ப்போம் சிந்துரியோட நடவடிக்கை எப்படி இருக்க போகுதுன்றது இதுக்கப்புறம். ஸோ பிரியங்காவோட கனெக்ட் ஆன சாய்ஸ் வைக்கிறது கரெக்டாக தவறான போது நோன்னு சொல்கிறாங்க. கரெக்டான பதில். பிரியங்காவோட டான்ஸ் ஆடலைன்ற மாதிரி, பிரியங்கா கூட டான்ஸ் ஆடாத மாதிரி என் கூட ஆடி இருக்கணும் நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது வெக்கேன்னே சொல்கிறாரு. ஆனால் ரெட் லைட் எரியுது. ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் இருந்துருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெக்கே வந்து கேட்குறாரு, ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. நோன்ற ஆன்சர் சிந்துரி கிட்ட இருந்து வந்து கரெக்டான பதில். எமோஷ்னல் சப்போர்ட் வந்து நீங்கள் எனக்காக இருந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே அதுவும் நோ வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் வந்து வெக்கே பேசும்போது தான் எரிஞ்சிருக்கு. ஸோ சிந்துரிக்கு வெக்கே மேலே ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஃபீலிங் இருக்குது. ஆனால் வெக்கேக்கு சிந்துரி மேலே இருக்கிற ஃபீலிங்கு லவ்வா மாறுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் ட்ராக் ரெக்கார்டாக வந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம். அடுத்து பிரியங்கா அண்ட் வெக்கே, இதில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. பிரியங்காவுக்கு ரொம்ப அப்செட்டான ஒரு நாள் தான் இன்னைக்கு அப்படின்றதான். ஓகே, ஸோ என்னென்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்டு பண்ணி கனெக்ஷனை தூக்கி இந்த மாதிரி பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா அப்படின்னும் போது ஃபீல் பண்ணுறீங்களா இந்த கனெக்ஷன்லாம் தூக்கி எரிஞ்சதுக்கு அப்படின்னும் போது நோன்றார். இப்போ ஒரு க்ளோஸ்னஸ் ஆகி டப்புன்னு பிரேக்கப் ஆனும்போது கொஞ்சம் ஃபீல் இருங்களா, அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி அசால்ட்டான மூவ் ஆன் ஆகிறாரு. அது கனெக்ஷனாக இருந்தால் தானே எனக்கு ஃபீலாக இருக்கும், கனெக்ஷனே ஆகலேன்ற நினப்பில் வைக்க சொல்கிறார் போல். அதை ரொம்பவே பிரியங்காவை அப்செட் பண்ணிருச்சு. அடுத்து ஸோ என் கூட பேசுனா யாராவது கனெக்ட் ஆகிடுவான்னு உனக்கு பொசிசிவ் ஆயிருக்கான்ற கேள்வி பிரியங்கா கேட்குறாங்க. எஸ், பொசிசிவ் ஆயிருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அடுத்து எனக்கு உங்க கூட கனெக்ஷன் ஃபேக்குன்னு தோணுதா, நான் உங்க கூட பேசின கனெக்ஷன் ஃபேக்குன்னு தோணுதான்னு கேட்குறாங்க வெக்கே கிட்ட. ஆமாம் ஃபேக்கு, பிரியங்கா என் கூட பழகிறது ஃபேக்குன்னும் போது பிரியங்காவால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே, நான் கூட பேசின விஷயங்கள் எல்லாமே உன்னை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கா அப்படின்ற மாதிரி பிரியங்கா கேட்கும்போது எஸ்ன்றார். அதுக்குமே அந்த இடத்துலையும் வெக்கே வந்து இப்படி சொன்னோடனே பிரியங்காவுக்கு 1-2 இல்லை, ஒரு ஆர்ட் இருக்கு. அந்த ஆர்ட்டை வந்து ஒவ்வொரு பீஸாக வச்சு நொறுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நொறுக்கிட்டு இருக்காப்பல. அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகுன்றது உடன்பாடு இருக்கான்னு கேட்டும்போது எஸ்ன்றாரு. ஆனால் வந்து அங்கே ரெட் லைட்டு அடிக்குது. அந்த இடத்துல தப்பாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து வெக்கே வந்து கேட்குறாரு, ஸோ சிம்பிளாக பேசுறது எல்லாமே ஒரு ட்ராமாவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றாங்க. அடிக்கலை. மோனிஷா கூட பிரேக் ஆனது நீங்கள் அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கலான்னு கேட்குறாரு. நோன்றாங்க. அடுத்து சிந்துரி பிரச்சனையை ஸ்டாண்ட் வந்து உனக்காக ஸ்டாண்ட் பண்ணு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது எஸ்ன்றாங்க. கரெக்டாக தான் வருது. ஸோ பேக்கரி போட்ரி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்காக நீ தேடி வரியான்னு நீ செக் பண்ணியானும் போது எஸ்ன்றாங்க. ரெட் லைட் அடிக்குது. ஆக்சுவலாக வந்து பிரியங்கா தான் அவங்கள தேடி போனாங்க, அவர் இவங்களை தேடி வரல. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இருந்துச்சு. பட் நோன்னு இவங்க சொல்லியிருக்கணும். அங்கே ரெட் லைட் அடிச்சுதான் அவங்க அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்லாம் ஜென்யூன் தானா அப்படின்னு கேட்குறாரு. எஸ், ஜென்யூன் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பிரியங்கா ஜென்யூனாக இருக்கிற மாதிரியும் இவர் கேட்குற கேள்விக்கு பிரியங்கா சொல்கிறாங்க எதுவுமே தப்பாக வரல. அதே மாதிரி பிரியங்கா வெக்கே கேட்குற கேள்விக்கும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கிறதுன்றது தெரிஞ்சிருச்சு. இது முடியுதா? அடுத்து ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ஸை வந்து கேட்குறாங்க ஸ்ருதிகா. அந்த ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. அப்போ பிராவா வராரு. இந்த வீட்டில்
பேர் பிரேக் பண்ணணும்னு உங்களுடைய இன்டென்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. நோ, எனக்கு அப்பெல்லாம் இன்டென்ஷன் கிடையாதுன்றாரு. கரெக்டான பதிலாக வருது, ட்ரூவாக வருது. இன்னொரு பக்கம் தினேஷை தாண்டி என்னால் வந்து வீணாவோட கனெக்ட் ஆக முடியுமா, டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், என்னால் பண்ண முடியும்னு ரெக்ஸ் சொல்கிறாரு. அதை அழகாக உட்காந்து தினேஷ் டிவிலையும் பார்க்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் தினேஷ், வீணா அண்டு ரெக்ஸுன்ற ட்ரையாங்கல் ஸ்டார்ட் ஆக போது போல். அந்த மாதிரி தான் எபிசோடை எடுத்துகிட்டு போகிற முயற்சியில் இருக்கிறாங்க சேனல் அப்படின்றது தெரியுது. அடுத்து நிவேதிதா, தேஜஸும் நிவேதிதா நல்ல சிங்கில் இருக்காங்களான்னு கேட்டால் நோன்றாங்க, கரெக்டான பதில். அடுத்து இவர் வராரு, யாரு, பிராவோ. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் இவங்க கூட கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. யாரு கூட? சிந்துரி கிட்ட. இல்லை, கனெக்ட் ஆச்சு. இல்லை, அவங்க சொன்ன பதில் வெளியே இருந்தால் நான் வெளியே போயிட்டு இருப்பேன், ஆனால் இங்கே இருக்கிறதால நான் இருக்கேன்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். தட் வாஸ் ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸில் ரெக்ஸை பார்த்து கேர்ள்ஸ் எல்லாருமே உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டும்போது எஸ். ஆனால் அண்டர் எஸ்டிமேஷனா அப்படின்னு தெரில, பார்ப்போம். அவர் பண்ணுறதை பொறுத்து தான் இது அண்டர் எஸ்டிமேஷனா இல்லையான்னு. பட் ட்ரூவான ஆன்சர். ஆபித் மோனிஷா விட பெஸ்ட் ஃபிட்டா? மோனிஷா விட ஆபித் வந்து நிவேதிதா கூட இப்போ பெஸ்ட்டாக ஃபிட்டாக வாருன்னு கண்டிப்பாக எஸ். அப்போ அங்கே மோனிஷா, ஆபித் மற்றும் நிவேதிதா இங்கே ஒரு ட்ரையாங்கல் உருவாகுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 3 பேருக்குள்ளே தான் போக போகுது. அடுத்து ஃபைனலாக வந்து பிராவோ கிட்ட ஒரு கேள்வி, வெக்கே பிரியங்கா சண்டையில் உங்களுக்கு அட்வான்டேஜா அப்படின்னு கேட்கும்போது எஸ், எனக்கு அட்வான்டேஜ் தான், எனக்கு வெல்கமிங் தான். ஏன்னா பிரியங்கா வேற என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, எனக்கு உன்னை கூட தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போனாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதில் பிரியங்காவுக்கும் பிராவோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிராவும் பிரியங்காவை ட்ரை பண்ணு சொன்னார். இதில் பிராவோ வந்து இந்த ஷோவுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால வந்து அவர் என்ன வேணாலும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத சொல்லிக்கிட்டு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருந்தாங்க. அடுத்த வாரங்களில் உங்களுக்கே தெரியும், 2 ட்ரையாங்கல் மென்ஷன் பண்ணல, அதுல தான் டிராவல் ஆக போகுது. ஏன்னா இப்போ ரீசெண்டா பிரியங்கா, வெக்கே மற்றும் சிந்துரிக்குள்ள போனதை கட் பண்ணி விட்டாங்க. அதுல பிரியங்கா ரொம்ப தெளிவாயாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல நாளைக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு வீக்காக இருக்க போது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட் பீட்டை வச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸு, உண்மையா பொய்யான்றதை கண்டுபிடிச்சாங்க. நாளைக்கு சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு சைக்காலஜிஸ்டே உள்ள கூப்பிட்டு வந்து சம்பவத்தை பண்ண போறாங்களாம். அதை நாளைக்கு சந்திப்போம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்பீங்க, ஏன் ப்ரோ ஒவ்வொரு எபிசோடு வந்துருச்சு ஆல்ரெடி, இந்த வாரம் எபிசோடு எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு எபிசோடு அன்னன்னைக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தா போட்டால் உங்களுக்கும் கன்ஃபியூஷன், எனக்கும் கன்ஃபியூஷன், அது குழம்பிடும். அதனால் அன்னைக்கு போட்டாவே ரொம்ப நல்லதுன்றதால தான் நான் இதில் ஒவ்வொரு எபிசோடு மட்டும் பர்டிகுலராக பண்ணி போடுறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.